வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் சில சேஞ்சஸ் பண்ணுறதுனால நம்மளோட வெப்சைட் வந்து பியூட்டிஃபுல்லாக மாற்ற முடியும். அதில் சில சேஞ்சஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் சீரிஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து லேஅவுட் எப்படி பியூட்டிஃபுல்லாக மாற்றுறது அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டில் சில ப்ராடக்ட் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்ம ப்ராடக்ட் இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எப்படி வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் அந்த ப்ராடக்ட் இமேஜஸை யூனிஃபார்மாக மாற்றலான்றது தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த இமேஜஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும்போது உங்களோட வெப்சைட் லேஅவுட்டே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். பார்க்குறப்ப கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி ஃபீல் கிடைக்கும். வாங்க இன்றைக்கி செஷனில் போய்ட்டு ஒரு சிம்பிள் ஸ்டெப் வழியாக போய்ட்டு நம்ம ப்ராடக்ட் இமேஜஸை யூனிஃபார்ம் சைஸாக மாற்றி எப்படி நம்மளோட வெப்சைட் லேஅவுட்டை பியூட்டிஃபுல்லாக காட்டுறதுன்றதை இன்றைக்கி செஷனில் பார்க்கலாம். பாருங்கள், என்னோடய வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி அந்த இமேஜஸ் வந்து எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, என்னோடய பாட்டி கடைன்ற ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் என்னோடய பாட்டி கடையோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் ரோவிலேயே பார்த்தீங்கன்னா 2 இமேஜஸ் வேறு சைஸில் இருக்குது, அடுத்த 2 இமேஜ் வந்து வேறு சைஸில் இருக்குது. அதே போல் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கனாலும் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இமேஜ் வந்து வேறு சைஸில் இருக்குது, ரெண்டாவது இமேஜ் வந்து வேறு சைஸில் இருக்குது. அதே போல் ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸில் வந்தாலும் ஆல்மான்ற ப்ராடக்ட் வந்து வேறு சைஸில் இருக்குது. அதே போல் வந்து கீ வந்து சைஸும் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பார்க்குறப்போ வந்து கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து சிங்கிள் ஸ்டெப்பில் நம்மளோட யூனிஃபார்மாக வந்து இமேஜஸ் வந்து ரீசைஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்மினில் போய்ட்டு இந்த சேஞ்சஸ் வந்து நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட வேர்ட்பிரஸ் அட்மின் சைட்டுக்குள்ளே போய்டுங்க. வேர்ட்பிரஸ் அட்மின்குள்ளே போய்ட்டு உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ லாகின் பண்ணாலும் உங்களோட வெப்சைட்டு தீமையோ இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் வேர்ட்பிரஸ்க்குள்ளே போய்ட்டு அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வழியாக தான் பண்ணணுன்றதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போயும் நம்ம அதை தான் பண்ண போகிறோம். நேராக வந்து நீங்கள் வந்து இந்த அப்பியரன்ஸுன்ற செக்ஷனுக்குள்ளே போய்டுங்க. பண்ணிவிட்டு கஸ்டமைஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டோட தீமோட கஸ்டமைசேஷனோட ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இது வழியாக தான் நம்ம பண்ண முடியும். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா WooCommerceன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் இமேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மெயின் இமேஜ் விட்த்துன்னு இருக்குது இல்லையா, இப்போ ஆல்ரெடி இது வந்து ப்ரீவியஸாக எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிருந்தது. நான் 600 300ன்னு கொடுத்துட்டு முக்கியமாக வந்து 1:1 தம்ப்நெயில் கிராப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பப்ளிஷ் கொடுத்த பிறகு என்ன ஆகும்னா, இது வந்து ஸ்கொயர் இமேஜாக வந்து ரீசைஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோடய வெப்சைட் வந்து வேறு ஒரு விண்டோவில் ஓப்பன் பண்ணுறேன். விண்டோவில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த வெப்சைட் இமேஜ் வந்து யூனிஃபார்ம் சைஸுக்கு மாறி இருக்கிறது தெரியும். இப்போ என்னோடய வெப்சைட்டை லோட் பண்ணுறேன். இப்போ லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ண பிறகு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக தெரியும் பாருங்கள், இப்போ எல்லாமே ஸ்கொயர்டாக மாறிடுச்சு. ஒன்லி திங் என்னென்னா, உங்களோட இமேஜோட டாப் போர்ஷன் கொஞ்சம் பாட்டம் போர்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அது ரீசைஸ் பண்ணுறதுனால. ஆனால் நீங்கள் அடுத்த தடவை வரும்போது என்ன பண்ணுங்கள், இமேஜை க்ரியேட் பண்ணும்போது இந்த 600 300 இந்த ஆப்ஷனில் க்ரியேட் பண்ணி ஸ்கொயர் இமேஜாக நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகும். பட் எக்ஸிஸ்டிங் இமேஜஸை ரீசைஸ் பண்ணோன்னா இதுதான் ஆப்ஷனு, இது வழியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி செஷனில் ஒரு வெப்சைட் லேஅவுட் வந்து எப்படி வந்து பியூட்டிஃபுல்லாக மாற்றுறது, எஸ்பெஷலி வந்து ப்ராடக்ட் இமேஜஸ் வந்து யூனிஃபார்ம் சைஸுக்கு மாற்றுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களோட வெப்சைட்டில் இந்த சேஞ்சஸை நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களோட இமேஜஸ் வந்து ரீசைஸ்டாக இருந்தால், அதாவது யூனிஃபார்ம் சைஸாக இல்லாமல் இருந்தால், இந்த சேஞ்ச் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால உங்களோட வெப்சைட் லேஅவுட் வந்து பியூட்டிஃபுல்லாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.